ஹாய், வெல்கம் டு சிரில் ஸ்டஃப் நோட். இன்னைக்கு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருவாங்க. சாப்பாடு ஃபுல்லாக எண்ணெய் வாசம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் பெரிய வெங்காயம், சீரக சம்பா மட்டன் பிரியாணி. இப்போ நம்ம 2 kg செய்கிறோம். மொத்தம் 15 இன்க்ரீடியன்ட்ஸ். எதுக்கப்புறம் என்ன போடணும், என்ன பக்குவத்தில் போடணுங்கிறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நமக்கு டேஸ்டியான மட்டன் பிரியாணி கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ண 500 கிராம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 500 கிராம், சும்மா 1-2 தட்டினா போதும். அந்த மாதிரி தட்டி நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌனாக செவக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது கூடவே சின்ன வெங்காயமும் சேர்த்திட்டு இப்போ நல்லா வணக்கினா போதும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கினா போதும். இஞ்சி 200, பூண்டு 500 கிராம், ஏலக்காய் ஒரு 20, 3ஐயும் சேர்த்து அரைச்சிக்கணும். எப்பயுமே இஞ்சி கம்மியாக இருக்கணும், பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இஞ்சி அதிகமாக இருந்தால் சாப்பாடு ரொம்ப காரம் அடிச்சிடும், சாப்பிட முடியாது. காரம்னா மிளகா காரம் இல்லை, இது இஞ்சி காரம் அதிகமாக இருக்கும். பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி நெஞ்செரிச்சல் ஏற்பட்டுரும். அதனால எப்பயுமே எது சமைச்சாலும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக போடுறது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பேஸ்ட் எல்லாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு வேக வேக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நல்லா கொதிக்குது. நம்ம விரல் சைஸில் 10 பட்டை 10 கிராம்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கோம். பாம் 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 பாம், நம்ம ஐஸ் வண்டிக்காரர் வந்திருக்காரு. இப்போ இந்த மசாலாலாம் வேகட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம ஐஸ் வண்டி பார்த்துட்டு இருந்தாலாம். குட்டீஸ் எல்லாம் போய் ஐஸ் வாங்குறாங்க. எனக்கு ஐஸு. போய் குட்டி பாப்பா, எனக்கும் ஐஸ் வேணும். வரமிளகாய் தூள் 25 கிராம். ஐஸ் வாங்குறதுக்குள்ள ஒரு சவுண்டு. உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, பிரியாணி வேணுமா? நமக்கு சோறு தான் முக்கியம். அதுவும் மட்டன் பிரியாணி, சீரக சம்பா மட்டன் பிரியாணி. நோ ஐஸ். ஐஸ் அப்புறமேட்டு வாங்கிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரியாணி தான் வேணும்னு ஐஸ் வாங்காம வந்துட்டேன். அப்பா, விறகடுப்பு செம்ம ஹீட்டு, எப்படி ஆவி பறக்குதுன்னு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி புதினா தலை போட்டுக்கலாம். விறகடுப்பில் பாருங்கள் எவ்வளோ ஆவி பறக்கு. என்னால் நின்று வீடியோ எடுக்கவே முடியல, செம்ம ஹீட்டு. பிரியாணி விறகடுப்பில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 kg மட்டன் போட்டு ஒரு பெரட்டி விட்ட உடனேயே 1/4 லிட்டர் தயிர். அந்த பக்குவம் இதெல்லாம் தான் பிரியாணி செய்யறதுக்கு பக்குவம். எந்தெந்த ஸ்டேஜில் எப்போ என்னென்ன பொருள் சேர்க்கணுங்கிறது இதெல்லாம் கரெக்டாக செஞ்சாதான் நமக்கு அந்த பிரியாணி பக்குவம் நமக்கு கிடைக்கும். பொடி பொடியாக நறுக்கின தக்காளி 1 kg. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் வணக்கும் போது கொஞ்சம் சால்ட் போடணும். அப்புறம் இப்போ தக்காளி வணக்கும் போது கொஞ்சம் சால்ட் போடணும். தக்காளி கறி 2 வேகிறதுக்காக ஜீனி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கறி அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அரிசிக்கு தேவையானுங்கிற தண்ணி அளந்து வச்சிடணும். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து அடி பிடிக்காமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும். நல்லா மசாலா தலப்புலன்னு கொதிக்கணும். நாங்கள் கூட கிண்டல் பண்ணுவோம், ஏன் தலப்புலன்னு கொதிக்கணும், ஏன் கடைசி புள்ளன்னு கொதிச்சா பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்காதான்னு நான் எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணுவோம். இப்போது மசால் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம உப்பு உரப்பு பார்க்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் உப்பு உரப்பு சரியில்லைன்னா நம்ம கரெக்ட் பண்ண முடியும். காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி போதுமா இல்லை எச்சா இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மெத்தி எடுத்துடலாம். பின்னாடி நம்ம தம் விடும் போது பத்தலினா கூட நம்ம இதே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது அரிசி போடணும். 2 kg சீரக சம்பா அரிசி. தண்ணி கொதி வராமல் அரிசி போட்டோன்னா கண்டிப்பாக சாப்பாடு நல்லா இருக்காது. பிரியாணி பொறுத்த வரைக்கும்
தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். மசாலா தண்ணி பாருங்க, நல்லா கொதி வந்தனால தான் எண்ணெய் பிரண்டு மேலே மிதந்து நிற்கிது பாருங்க. அந்த நம்ம ஊற்றின 1/2 லிட்டர் ஆயில், அது இல்லாமல் இந்த கறியில் இருக்க ஆயில் எல்லாமே சேர்ந்து நல்லா மேலே ஃப்ளோட் ஆகுது பாருங்க. போட்ட உடனே எலுமிச்சம்பழம் 2, அதோட ஜூஸ் மட்டும் புழிஞ்சு உடனே போட்டுடணும். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கணும். ஏன்னா அரிசி போட்டு லெமன் ஊற்றும் போது உப்பு கண்டிப்பாக பத்தாது. அதனால் டேஸ்ட் பார்த்து சேர்த்திக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறது கஞ்சி பிரண்டு வந்துருச்சுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தம் விடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜு. தம் விடுறதுக்கு நம்ம சுற்றியும் மாவு ஓட்டணும், துணி சுற்றணும் அப்படிலாம் தேவையில்லை. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கடைசியாக நல்லா ஒரு பெரட்டிட்டு ஜீனி போட்டுடலாம். ஜீனினா வேற ஒன்றும் இல்லை, இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தட்டு. பிரியாணி தம் விடுறதுக்கு முன்னாடி வெயிட்டாக ஒரு பொருள் மேலே வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நெருப்பள்ளி போட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும். வெயிட் எதுக்காக வைக்கிறோன்னா அந்த தட்டு கீழே இருக்க பாத்திரத்தில் ஃபிட்டாக உட்காரணுங்கிறக்கா. 1/2 மணி நேரம் கழிச்சு பிரியாணி ரெடி. ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு பெரட்டி விட்டோன்னா சூடான சுவையான தம் பிரியாணி ரெடி ஆயிரும். மொத்தம் 16 இன்க்ரீடியன்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.